எங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் இங்கேருந்து வடபழனி கோவிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ என் கூட வந்து என்னோட ஃப்ரெண்டும் வந்து வந்திருக்கான். ஸோ ட்ராவலுக்கு என்னோட ஃப்ரெண்டும் வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் சேர்ந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் வந்து பிரேம், என் பேர் வந்து பிரபு, ராஜ் பிரபு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட் ட்ராவல் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம சூஸ் பண்ணது பஸ்ஸு தான். ஸோ இங்கே பஸ்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெல்டிங் ஷாப் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கேருந்து 170 பஸ் பிடிச்சோம். டேரெக்டாக அங்கேருந்து நம்ம வந்து வடபழனிக்கே வந்து இந்த பஸ்ஸு வந்து ரீச் ஆயிரும். போகிற வழியில் வந்து நமக்கு மெயினான ஸ்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூகாஸ் இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, அதே மாதிரி கோயம்பேடு இருக்குது. கோயம்பேடு தாண்டிட்டு தான் நம்ம வந்து வடபழனி போக முடியும். ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான், இங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வந்து நம்ம வந்து வடபழனி ரீச் ஆகிறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம வந்து வடபழனி ரீச் ஆகிட்டோம் பஸ் ஏறினதுலேருந்து. ட்ராவலும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இறங்கியாச்சு இப்போ பஸ்ஸு. இங்கேருந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். அப்போ தான் ஒரு அண்ணன் வந்து கடை திறந்தார். ஃபஸ்ட்டு ஜூஸ் நமக்கு தான் போட்டார். பஸ்ஸு நம்மளை வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இறக்கி விட்டுருச்சு. இங்கேருந்து ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு சந்து வரும். அந்த சந்து வழியாக போனோன்னா நம்ம வந்து வடபழனி முருகர் கோவிலுக்கு போயிடலாம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், கிட்ட தான் இருக்கும். யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா கூட வழி சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப கிட்ட. ஸோ உள்ளே போகும்போது தான் பார்த்தோம் இவ்வளோ அழகாக ஒரு குளம் இருந்துச்சு. இத்தனை நாளாக நான் வந்து ஃப்ரண்ட் வியூவை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி தான் நான் இந்த குளத்தை எல்லாத்தையும் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோபுரம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமிக்கு பிடிச்ச செவ்வரளி பூவை வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கோவில் உள்ளே ஃபஸ்ட் எடுத்தவுடனே விநாயகருக்கு தான் ஒரு சன்னதி இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம். வரிசைப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து உள்ளே காத்திருந்து தான் நம்ம வந்து முருகரோட சன்னதிக்கு போனோம். அங்கேருந்து நம்ம நல்லா டேரெக்டாக வந்து உள்ளவே போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக வந்து சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வந்து சாமியை பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸாக தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே முருகனோட அருள் தான். நேற்று தான் நினச்சோம், இன்றைக்கி போய் நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வடபழனியை சுற்றி பார்க்குறோம். சாமிக்கு பூ வாங்கிட்டு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பார்த்தோம். ரொம்ப நேரம் சாமியை பார்த்தோம். கோவிலுக்கு வந்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கிட்ட இருக்குது. இங்கே கோவிலோட பிளான் வந்து, அதாவது எங்கெங்கே எத்தனை கோபுரம் இருக்குது, எந்தெந்த வழியில் வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் கோயிலோட அமைப்பை. கோயில் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வந்து கோயிலேருந்து இப்போ நாங்கள் வெளியே வந்திருக்கோம். முருகன் அருள் எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். முருகா நீதான் துணை எல்லாருக்கும். முருகா 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 எல்லாரையும் நல்லா பார்த்துக்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க விஜயா மாலுக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இனிமேல் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நல்லா தலை சுற்றுற அளவுக்கு சரியான வெயில் அடிச்சுது. இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது. அங்கேருந்து நம்ம வடபழனி பஸ் ஸ்டாண்டு வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். அங்கேருந்து நம்ம வந்து நியரில் கமலா தேட்டர் இருக்குது, போகிற வழியில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கமலா தேட்டர் போயிருந்தோம். ஸோ கமலா தேட்டர் போயிட்டு அங்கே ஒரு செல்ஃபி எடுத்தோம். கமலா தேட்டர் ஆப்போசிட்டில் தான் விஜயா மால் இருக்குது. கமலா தேட்டர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே விஜயா மால் வந்தோம். விஜயா மால் வந்துட்டு இங்கே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கே நிறைய கடைங்க இருக்குது. எல்லா கடையுமே வந்து பார்த்தோம். மொத்தமாக 4 ஃப்ளோர் இருக்குது. இங்கே ஒரு 4 முழுக்க சுற்றினாலும் நம்ம எல்லா கடையும் வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இங்கே ஒவ்வொரு கடையிலையுமே வந்து ஒவ்வொரு பொருளும் யூனிக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க காய்ஸ், வாங்க காய்ஸ். சரி, இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்டே பண்ணி எப்படி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். உள்ளே வரும்போதே கேஎஃப்சி, மெக்டொனால்ட் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹாலிடேக்கு ரிலாக்ஸ் பண்ண வரவங்க இங்கே ரொம்ப நல்லா ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணலாம்.
ஷாப்பிங் பொறுத்தவரை இங்கே ஷூஸு, ஹேண்ட்பேக்கு, ஆர்னமெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இங்கே பேய் வீடு ஒன்று செட்டு போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப த்ரில்லாக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேய் வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து காசு கட்டணும் போல் இருக்குது. நாம் இந்த மாதிரி வீடு எல்லாமே வந்து விஜிபி மாதிரியான இடங்களில் பார்த்துருக்கோம். அதுபோல் இங்கேயும் வந்து பேய் வீடு ஒரு செட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழந்தைங்க சொன்னேன் இல்லையா, விளையாடுவாங்கன்ட்டு கேம் விளையாடுற இடம், அதெல்லாம் வந்து இந்த இடம் தான், மேலே இருக்க செக்ஷனு. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேம்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு கேமையுமே பார்க்கும்போதும் ஒவ்வொரு சார்ஜஸ் போல் இருக்குது. இங்கே ஒவ்வொன்றுமே சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ்ஸு, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நாம் வந்து பே பண்ணி விளையாடணும். ரேசிங் கேம்ஸு, அதே மாதிரி வந்து கார் ரேஸு, இங்கே பாருங்கள் ஆட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள், வேன் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சார்ஜஸ்ஸு. இது என்ன கேமுன்னு தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். அதே மாதிரி பேஸ்கெட் பாலு, அப்புறம் வந்து இந்த ராட்டினம் சொன்னேன் இல்லையா, அது நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபுட்டு அண்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்கெட்டு, சாக்லேட் குக்கீஸு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்கும்போது. பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. அதை கடந்து வரும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செட்டப்பை பார்த்தேன். சின்னதாக வந்து ஒரு மினி ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சின்ன செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த இடத்துல ட்ரெயின் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் வந்து அவங்க ஏறி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ட்ரெயின் இருக்குது, ஆனால் ட்ராக்கு காணோம். ஸோ காய்ஸ், விஜயா மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இடங்கள் பார்த்தோம். நிறைய பிஸ்கெட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ஷாப்பு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற இடம், இந்த மாதிரி நிறைய இடத்த பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து சுற்றி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏசி இருக்குது. ஸோ டைம் போகிறதே தெரியல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்து போகிறோம். ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே நம்மளை அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான். நம்ம வந்து காலையில் வந்து வடபழனி கோயில் போயிருந்தோம். வடபழனி கோயில் போயிட்டு இங்கே வந்து டேரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்திருந்தோம். கமலா தேட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே விஜயா மால் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஷாப்பெல்லாம் வந்து பார்த்தோம். நிறைய வந்து குக்கீஸு, கேக்கு இதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. சாலடு, ஜூஸ் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இடம் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். வெளியே வரும்போது ஒரு பீரங்கியை பார்த்தோம். ரொம்ப பழசாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் நடந்து வந்தோம். கிட்ட தான் ஏவிஎம் ஸ்டுடியோ ரீச் ஆகிட்டோம். உள்ளே வரும்போது ஏவிஎம் மெய்யப்பன் சாலை அப்படின்னு இருந்துச்சு. அது உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்துச்சு, விநாயகர் கோயில்னு நினைக்கிறேன். இங்கே தான் நிறைய பட பூஜைகள் எல்லாம் நடந்திருக்கும் முன்னாடி. இப்போது இந்த கோவில் வந்து நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் சென்ட்ரல் ஜெயிலோட செட்டு. ஸோ ஏவிஎம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசியம் மாதிரி வந்து போட்டுட்டாங்க. முன்னாடி பழைய படங்களில் யூஸ் பண்ண இந்த பழைய காரு, ஃபோனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், கேமரா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இப்போ மியூசியமாக வச்சு இந்த இடத்துல வந்து கண்காட்சிக்காக விட்டுருக்காங்க போல இருக்குது. அதோட டைமிங்ஸு எந்தெந்த நாளில் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்றது நான் இப்போ அந்த போர்டில் காமிச்சிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு என்ன ப்ரைஸு அப்படிங்கிறது அதில் இருக்கும். சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்த மாதிரியே வந்து திரும்ப பஸ் ஏறிட்டோம். ஸோ இந்த பட்ஜெட் ட்ராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.